வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் மோட்டார்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தை பருவத்தை கண்முன்னாக கொண்டு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு சேர்த்து இந்த காரோட ஃபேக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாருதியும் சுசுகியும் முதல்ல கைகோர்த்து இந்தியாவில் வெளியிட்ட முதல் கார் மாருதி 800 தான். இந்த கார் பார்த்திங்கன்னா 1983 இந்த காரை வெளியிட்டாங்க மாருதி. இந்த கார் பார்த்திங்கன்னா சுசுகி ஃப்ரண்ட் காரோட பேஸ் பண்ணி தான் இந்த காரை வெளியிட்டாங்க இந்தியாவில். இந்த காரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா 3335 mm, விட்த்து பார்த்திங்கன்னா 1440 mm, ஹைட்டு பார்த்திங்கன்னா 1405 mm, வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2125 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 160 mm, கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா 650 kg இந்த கார் முதல்ல வெளியிட்டாங்க மாருதி. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா 0 to 100 இந்த கார் வெறும் 14 செகண்டில் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இந்த கார் பார்த்திங்கன்னா 796 cc 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனில் கிடச்சிது. இந்த கார் பார்த்திங்கன்னா 37 PHP பவர் கொடுக்கக்கூடியதாக அந்த காலத்துலேயே இருந்துச்சு. 70s 80s லட்சாதிபதியும் கோடீஸ்வரர் மட்டும்தான் காருங்கிறத பற்றி யோசிக்க முடியுன்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை மாருதி 800 வந்ததுக்கப்புறம் தான் மாற்றிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மிடில் கிளாஸ்காரங்க கூட கார்களை பற்றி யோசிக்கலான்ற ஒரு கண்டிஷன் உருவாச்சு. ஏன்னா இந்த கார் முதல்ல வெளியிட்டது பார்த்திங்கன்னா வெறும் 48,000 ரூபாய்க்கு தான் வெளிவந்தது. இந்த காரணத்தினாலேயே இந்த காரோட டிமாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கூட்டிகிட்டே போச்சுன்னு சொல்லலாம். எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த காரோட புக்கிங் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த காரோட டிமாண்டு ஓவராக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காருன்னு பார்த்தோம்னா கண்டசா, அம்பாசிடர், பத்மினி இந்த 3 கார் தான் இருந்துச்சு. இந்த 3 காரும் பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்களுக்கு அவ்வளோ கன்வீனியன்ஸான காராக இல்லை. அதுவுமே மாருதி 800க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாருதி கம்பெனிகிட்ட இருந்த ஒரே ஒரு கார் பார்த்திங்கன்னா மாருதி 800 மட்டும்தான். ஆனால் அந்த காலத்தில் மக்கள் இந்த காரை பார்த்திங்கன்னா 800 யாரும் சொல்ல மாட்டாங்களாம். எல்லாருமே மாருதி கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க போகலாம். சராசரி மக்களோட சேர்த்து செலிபிரிட்டிஸ் இந்த கார் அதிகமாக விரும்பினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய செலிபிரிட்டிஸோட முதல் காரே பார்த்திங்கன்னா மாருதி 800 தான் இருந்திருக்கு. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஷாருக் கானோட ஃபஸ்ட்டு கார் பார்த்திங்கன்னா மாருதி 800 தான். அதே மாதிரி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரோட ஃபஸ்ட்டு காரும் பார்த்திங்கன்னா மாருதி 800 தான். அவரோட கேரேஜில் இன்றைக்கும் அந்த கார் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரே ஒரு பேட்டியில் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வெளிநாடுக்கும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாருதி. இந்த கார் சில நாடுகளில் சுசுகி மெரானுங்கிற பேர்லேயும், சில நாடுகளில் சுசுகி மென்டக்குங்கிற பேர்லேயும், இந்தியாவில் மாருதிங்கிற பேர்லேயும் அழைக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் இருந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் இந்த காரோட டிமாண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கார் மொத்தம் 2.87 மில்லியன் கார்களை மொத்தம் ப்ரொடியூஸ் பண்ணினாலும் கூட 2.66 மில்லியன் கார்களை இந்தியர்களே வாங்கினாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாவில் அம்பாஸ்டருக்கு அப்புறமா மாருதி 800 தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண காராக இருந்திருக்கு. அம்பாஸ்டரை பற்றின வீடியோவையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக கொண்டு வரேன். அதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மாருதி 800ஆல் ஏற்பட்ட விபத்துக்களின் காரணமாக உயிரிழந்த மக்கள் எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 3 லட்சத்துக்கு அதிகம்ன்றாங்க. ஏன் ஆகாது? அந்த காலகட்டத்தில் அதிகமாக கார் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மாருதி 800 தான் இருந்திருக்கு. மற்ற கார்களும் அதை அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் கார் ஓட்ட முடியுன்ற கண்டிஷன் தான் இருந்துச்சு. அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சேஃப்டி நாம்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த காரை இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த காரில் சீட்டு பெல்ட்டுங்கிறது கூட கிடையாது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டசா, அம்பாசிடர், பத்மினி அப்படிப்பட்ட கார்களில் ஓட்டுற டிரைவருங்க எல்லாருமே மாருதி 800 சோப்பு டப்பா கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இருந்தாலும்
முதல்ல கார் வாங்கி பழகி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னுரிமையாக இருந்த முதல் கார்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800 தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வெளியான முதல் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாருதி 800 தான். இப்போ உள்ள கார்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கார் எவ்வளோ தான் நம்ம வேகமாக ஓட்டினாலும் அந்த ஸ்பீடு அடையுமான்றது சந்தேகம்தான். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே 140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தான் ஸ்பீடோமீட்டரோட ஃபுல் ஸ்பீடே கொடுத்துருந்தாங்க மாருதி 800. ஆனால் அந்த கார் 144 கிலோமீட்டர் வரைக்கும் போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் 5 ஸ்பீட் லிமிட்டட் எடிஷன் சொல்லிட்டு வெளியிட்ட அந்த மாருதி 800 மட்டும்தான் 144 கிலோமீட்டர் வரைக்கும் போச்சான். இதை தவிர்த்து இந்த காரோட பழைய நினைவுகள்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரோட குழந்தை பருவம் பார்த்திங்கன்னா இந்த காரை தான் ஆரம்பிக்க வச்சுருக்கோம். நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த காரை ஓட்டி தான் டிரைவிங்கே பழகியிருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த காரை தான் வாங்கியிருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 சார் மாருதி 800 தான் அப்போ தான் முதல்ல வாங்குகிறாங்க. 97லேருந்து 2000க்கு இடப்பட்ட காலகட்டத்தில் சொல்கிறேன் நான். பார்த்தோம்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா காரு பார்த்தா சின்ன கார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காருக்குள்ளேருந்து ஒரு கல்யாண வீட்டிலாம் யாராவது இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் ஒன்று வந்து இறங்குவாங்க. மாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க, ஒரு 6-7 பேர் இறங்குற மாதிரி இறங்குவாங்க. அப்படி ஒரு கார் அது. இன்றைக்கும் அந்த காரை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரீசேல் வேல்யூ அள்ளுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 80,000-90,000த்துக்கு புதுசாக வாங்கின காரை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கும் 1 லட்சம் வரைக்கும் போதுன்றாங்க. அதான் இப்போ வந்து 2005-2006க்கு அப்புறம் வந்த காரை சொல்லுவேன் நான். அதுக்கு முன்னால் வந்த கார்கள்லாம் பார்த்திங்கன்னா விண்டேஜில் இவங்க நிறைய பேர் 1 லட்சம் 1.25 லட்சம் கொடுத்து கார் நல்லா இருந்துச்சுன்னா வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 14 டிசம்பர் 1983 ஹர்பன் சிங்ன்றவருக்கு மாருதி தன்னோட முதல் காரான மாருதி 800 பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட கையால் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த காரோட டிமாண்டை தக்க வைக்கிறதுக்காக அந்தந்த சமயங்களில் அந்தந்த காலகட்டத்தில் இந்த காரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். 1986 இந்த காரோட செகண்ட் ஜென்ரேஷன் காரை வெளியிட்டாங்க மாருதி. 1997 இந்த காரோட தேர்ட் ஜென்ரேஷன் காரை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க மாருதி. எல்லா விஷயத்துக்குமே காலம்தான் மருந்துங்கிறது உண்மைதான். இந்த காரும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு சேல்ஸில் குறைய ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்திங்கன்னா 2004 வரைக்கும் இந்தியாவில் சேல்ஸில் சக்கப்போடு போட்ட ஒரு ஹெச்பேக் காரான மாருதி 800 இந்த காரோட சக்ஸஸர் வேரியண்ட்டாக வெளியிடப்பட்ட மாருதி ஆல்டோ பீட் படிச்சுங்கிறது தான் வரலாறு சொல்லும் உண்மை. 2010 இந்த காரோட சேல்ஸ் குறைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா BS4 நாம்ஸு அப்போவே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இந்தியாவோட ஒரு மேஜர் சிட்டிஸான ஒரு 13 சிட்டிஸில் இந்த காரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தடை வச்சுட்டாங்க. அதனால் மாருதி என்ன செஞ்சாங்க, 2012 அறிவிச்சிட்டாங்க இந்த காரை நாங்கள் அப்டேட் பண்ண போகிறதில்ல, டிஸ்கன்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படியே பார்த்திங்கன்னா 13/1/2013 மாருதி 800 கடைசி கார் தயாரிப்பு நிறுத்தப்பட்டு கடைசி கார் தயாரித்து மாருதி கம்பெனிலேருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கார் தயாரிக்கப்படவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இதை மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.